அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா, கோவை மாவட்டம் புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் தான் காசி நஞ்சை கவுண்ட புதூருங்கிற அந்த ஊர். இது தடாக சாலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரமும், கவுண்டர் மில்ஸ் பகுதியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இன்னைக்கு மாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் திருவிழா வெகு கோலாகலமாக நடந்துட்டு இருக்குங்க. பாருங்க, அந்த கோயிலினுடைய அதனுடைய அமைப்பு பாருங்க, எவ்வளோ சிறப்பாக இருக்கு பாருங்க. ராஜ கோபுரம், மிக உயர்ந்த கோபுரம், 2 கோபுரங்கள் இருக்கின்றது. உள்ளே மாரியம்மன் வீற்றிருக்கின்றார், அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். இந்த லைட்டு வெளிச்சத்துக்கும் அவருடைய வேல் பாருங்க, எப்படி கண்ணை கவரும் மாதிரி சிறப்பான ஒரு வேல். இதுனா சூலாயுதம், அம்மனுக்கு வேண்டியது திருசூலாயுதம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ அந்த கோயிலுக்கு முன்னால் தான் நிற்கிறேன். அதை பார்க்கும்போது எல்லா மக்களும் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கலந்துட்டு இருக்காங்க. இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா, அந்த கோயிலுடைய முகப்பு நுழைவாயில் பாருங்க, எவ்வளவு பச்சை பசேல் என்று அந்த வாழை குலைகள் எல்லாம் நம்மளை வாவா என்று அழைப்பதை போல அந்த தென்னங்கீற்றுக்களும் அது கண்ணை கவருகின்றது. இப்போ உள்ளதான் போகிறேங்க. உள்ளே போகும்போது யாரை பார்க்குறேன் அப்படின்னா, அந்த ஊர் கவுண்டர், ஊர் பொதுமக்கள் எல்லாருமே அந்த முன்னால் நின்றுட்டு இருக்காங்க. என்னையும் வரவேற்றாங்க, வேண்டிய ஒரு சிறப்பு செஞ்சாங்க. என்னை மட்டும் இல்லைங்க, வந்தவங்க எல்லாமும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நல்ல மனத்தோட அவங்க அழைச்சிட்டு இருக்காங்க. இவங்க எந்த இனத்தவர்கள்னா, பால வேளாளர் அந்த குலத்தை சார்ந்தவங்க தான் இங்கே சிறப்பாக இந்த கோயில் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு குக்கிராமம் தான், ஒரு 100-150 வீடு தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு அந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. உள்ளே போகும்போது பார்க்குறேங்க, அந்த ஜண்டு மேளம், இந்த கேரளாவுடைய அந்த இசை மேளம் இருக்கு. சிவ அந்த அடியாரர்கள்லாம் நல்ல மேளத்தை அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் உரிமை சத்தம் கேட்குது, அப்புறம் பறை சத்தம் கேட்குது. கண்ணை கவருகின்ற அளவுக்கு, அந்த விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு அவங்களுடைய சத்தம், அந்த ஒலியானது அம்மனுக்கே போய் சேருங்க. அந்த அளவுக்கு கோலாகலமாக இருக்குது. இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் பார்த்த பின்னால் உள்ள அந்த யாகசாலைக்கு போகிறேன். யாகசாலையில் ஒரு 15க்கு மேற்பட்ட அந்த யாகசாலைகள் அமைத்து தீட்சிதர்கள் நல்ல ஓமம் வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த ஓமத்தில் நான் கலந்துட்டு இருந்தேங்க. அப்போ அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அதனுடைய ஒரு தட்டத்தில் 108 பேருங்க அந்த 108 பொருள்களை எடுத்துகிட்டு ஊர்வலமாக கோயிலை சுற்றி வலம் இப்போ அப்படியே கொண்டுட்டு வர்றாங்க. அற்புதமான காட்சிங்க. அந்த மேள தாளத்துடன் அம்மன் கோயிலை சுற்றி திருப்பி எங்கே வருவாங்க, அதே யாகசாலைக்கு அந்த யாக பொருள்கள் எல்லாமும் அந்த யாகசாலைக்கு போடுறாங்க. ஏன்னா போடுற ஒவ்வொரு பொருளும் இறைவனுக்கு உகந்ததல்லவா. அந்த யாகசாலை எது வச்சுருக்காங்கன்னா பூரண கும்பம். அந்த பூரண கும்பத்தில் கங்கையிலிருந்து சரி, நம்முடைய காவிரியிலிருந்து புனித நீரை கொண்டு இங்கே யாகசாலையில் அவர்கள் யாகம் வளர்க்கும் போது அந்த நீருக்கு, அந்த நன்னீருக்கு உயிர் சக்தி ஊற்றுறாங்க. அந்த உயிர் சக்தி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பூர்ண கும்ப தண்ணி எடுத்துகிட்டு தான் எங்கே போகிறோம், நம்ம கோயில் கோபுரம் அமைந்திருக்கு இல்லையா, அதில் கலசம், அந்த கலசத்துக்கு நன்னீராட்டு விழா செய்வாங்க. அதுதான் புனித நன்னீராட்டு விழான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த சிறப்பு பூஜை நடந்துட்டு இருக்கு. இப்போ நாங்கள் நிற்கிறேன். எல்லாருமே ஐயர்கள் மந்திரங்கள் ஓத சிறப்பான யாக பூஜை நடந்துட்டு இருக்கு. அங்கே உயிர் சக்தி பெற்ற இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த தீட்சிதர் ஒருத்தர் அந்த பூரண கும்பத்தை தலைமைன்னு சொல்லி மற்ற அந்த பூரண கும்பத்தை எல்லாம் மற்ற தீட்சிதர்கள் எல்லாம் எடுத்துட்டு போகிறாங்க. அந்த காட்சி முன்னால் மேல சத்தத்துடனும் பல வகையான வாத்தியங்களுடன் இசைக்க இப்போ தீட்சிதர்கள் எல்லாம் அந்த பூரண கும்பத்தை எடுத்து அந்த நன்னீரை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சாலை பாருங்க, எவ்வளவு கோலாகலமாக இருக்குது. ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இப்போ அந்த கோயில் அப்படியே சுற்றி வருவாங்க. திருப்பி இப்போ எங்கே மேலே ஏறாங்கன்னா, அந்த கோயிலுடைய கோபுரம் சரியா அந்த மேலே ஏறி இப்போது அங்கே இருக்கிற அந்த கலசத்துக்கு இப்போ புனித நன்னீராட்டு விழா செய்கிறதுக்கு எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் கீழே இருந்து மாரியம்மனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி அந்த அம்மனுடைய குரல் எழுப்பி கொண்டே இருக்கிறாங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாரும் திரண்டு வந்துட்டாங்க. எல்லா ஊர்களிலிருந்து வந்திருக்காங்க. சிறப்பான இப்போ இந்த கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ அந்த உயிர் சக்தி பெற்ற அந்த நீரை எடுத்து கலசத்துக்கு ஊற்றும் போது தான் கீழே கற்ப கிரப்பகத்தில் இருக்கின்ற அந்த அம்மனுக்கு
உயிர் பெறுமா, அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. இப்போ அந்த நன்னீராட்டு விழா நடந்து கொண்டே இருக்கின்றது. சீரும் சிறப்புமா போயிட்டு இருக்குங்க. அந்த கும்பாபிஷேகம் இப்போ சிறப்பாக நடந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க, எப்பவுமே அந்த தீர்த்த நீரானது நமக்கு உடலுக்கு பட்டால் நம்முடைய மனநோயும் தீரும், நம்முடைய உடல் நோயும் தீரும் சொல்லுவாங்க. இப்போ அந்த மகா கும்பாபிஷேகம் நடந்த பின்னால அந்த தீர்த்தத்தை எல்லாருக்கும் தெளிக்கிறாங்க பாருங்க. ஊர் மக்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் அம்மனுக்கு அரோகர் அப்படின்ற அந்த குரல் சத்தத்துடன் அம்மனை வணங்கி பக்தி மயமா இருக்காங்க. தீட்சிதர்களும் அவர்களும் அந்த ஆராதனை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அனைவருக்கும் அந்த தீர்த்த நீர் தெளிக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் புண்ணியம் செய்தவர்கள், நம்முடைய பாவமெல்லாம் நீங்கும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான அந்த புனித விழா இப்போ நடைபெற்று அது முடிந்தது. இப்பொழுது அந்த தீட்சிதர்கள் கீழே இறங்கி வந்து அம்மன் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. இப்போ அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு அபிஷேகம் நடக்குதுங்க. சிறப்பான அபிஷேகம். அப்போது ஆராதனை நடக்குதுங்க. ஒரு சிறப்பான ஒரு ஆராதனை. எல்லோரும் அம்மனை வணங்கி கொண்டு, அம்மா தாயே, நாங்கள் உங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும், எங்களுடைய மனக்குறைகள் உடல் குறைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று அம்மனை வணங்கி வர்றாங்க. அந்த காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அம்மன் வந்து இப்போ அருள் பாலிக்கிறாங்க. இந்த அருள் பாலித்த பின்னாலே அனைவரும் வெளியே வரும்போது அங்கே பல வகையான இசை சத்தங்கள், அங்கே அங்கே கொங்கு இனத்தவருடைய அங்கே மேள வாத்தியங்களுக்கு இடையே நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள். சலங்கை ஒலியின் மூலமாக அந்த ஆட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சிவனடியார்களுடைய அந்த ஆட்டம் இங்கே கோலாகலமாக நடந்து இருக்கின்றது. அதே நேரத்தில் இங்கே கேரள மக்களுடைய இந்த ஜண்டு வாத்தியம் நடக்கின்றது. இதற்கிடையில் மக்கள் எல்லாம் ஆடி பாடி உற்சாகத்துடன் அந்த நாளை அந்த இடத்தை அவர்கள் வந்து இது இப்படின்னா மனசுக்கு இனிய நம்மளால் முடிந்த அந்த உள்ளத்துடன் அந்த பூரிப்புடன் ஆடி பாடி மகிழ்கின்றார்கள். இதெல்லாம் பார்த்த உடனே திருப்பி அடுத்தது பார்த்தோங்க, அந்த கோயில் முழுவதும் அவ்வளவு கோலாகலமாக இருந்தது. புனித நன்னூராட்டு விழா சிறப்பாகவே நடந்தது. இப்போ அடுத்தது பார்க்கும்போது அங்கே அன்னதான கூடம்ங்க. தானத்திலே சிறந்தது அன்னதானமெல்லாம் வந்த அத்தனை பேரும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட இந்த அன்னதான கூடத்துக்கு போகிறாங்க. அந்த அன்னதான கூடத்தில் பாருங்கள் எத்தனை பேர் இருக்காரு பாருங்கள். அங்கே சிறப்பான முறையில் கொண்டப்பாளையத்தில் வந்த கண்ணன் தன்னுடைய மனைவி அவர்கள் தான் இந்த உணவெல்லாம் சமைச்சிருக்காங்க. அன்னதானத்துக்கு ஒரு நாளைக்கு அன்றைக்கி மத்தியான வேலைக்கு மட்டும் ஒரு 6000-7000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான அன்னதான கூடம். நானும் சாப்பிட்டேங்க. சாப்பாடு ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் நேராக அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன், ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லி. அப்படிப்பட்ட அந்த அன்னதான கூடம் எங்கே நடக்குது, நம்ம கேஞ்சி புதூருங்க. அங்கே வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோ சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு வந்தாங்க. அம்மனுடைய அருளை வாங்கினாங்க. இப்போ எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. என்ன கொடுத்துட்ருக்காங்க, அந்த பரிசு பொருட்கள் மக்களுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுக்கின்ற அளவுக்கு அங்கே இருக்கிற பொருளை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த விபூதி எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. இதுதாங்க சிறப்பான இந்த கோயில் விசேஷம். நீங்கள் அனைவரும் வாங்க, இறைவனுடைய அருள், அம்மனுடைய அருளை வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.